இறைவனுடைய கருணையினாலே சாத்தகி சொன்னார், நான் உள்ள வரேன்னார். ஏதாவது தீங்கு நேருமோன்னு எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குன்னார். உலகத்துக்கே தீங்கு நினைக்கின்ற எனக்கே தீங்கா அப்படின்னு நினைச்சு பகவான் சொல்றார். அப்பதான் பார்த்தார், காக்கும் கடவுள் அல்லவா. அவர் நினைக்கிறார், உலகத்தையே காப்பாற்ற தெரிஞ்ச எனக்கு என்ன காப்பாற்றிக்க முடியாத. அதனால பார்த்தார், ஒன்றும் நடக்காது, நீ வெளியிலே நில்லு சாத்தகி, நான் போயிட்டு வரேன்னு உள்ள போனார். நேத்தைக்கு திரும்பி கூட மூஞ்ச பார்க்கல. இன்னைக்கு கிருஷ்ணா, முகுந்தா, பச்சை வண்ணா, கார்வண்ணா, கமலக்கண்ணா, உக்கார் கண்ணான்னா யாரு? துரியோதன. நேத்தைக்கு மூஞ்சியே பார்க்கல. பேர் சொல்லுங்க. பரசுராம நாயக்கர் இங்கு 201 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்பணம். இறைவனுடைய கருணையினால் இறைவன் இங்கு பார்க்கிறார், சேர்ல போய் அப்படி உட்கார்றார். இப்போ நேத்தைக்கு மூஞ்ச கூட ஏறெடுத்து பார்க்கலே, அந்தந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருந்தான். இன்னைக்குன்னு பார்த்து வான்னு வரவேற்பு கொடுத்து உட்கார சொல்றான். உட்கார்ந்த அடுத்த வினாடி பார்த்தார், யார் யாருடைய மனதில் என்னென்ன எண்ணம் தோணுது. என்ன பார்வையிலேயே கண்டுபிடிச்சிடலாம். கண் காட்டி கொடுத்துரும். ஒருத்தர் பசியோடு இருக்கிறாரா, வேற ஏதாவது உண்டு இருக்கிறாரா, இரவெல்லாம் தூங்காம இருக்கிறாரா, இது எல்லாமே கண் காட்டி கொடுத்துருமா. அதனால இப்ப பார்க்கிறார் மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னு. சகுனி நினைக்கிறான், கிருஷ்ணா ஒரு 47 லட்சம் பேர் இவங்க உன் காலிலேயே மிதிப்பட்டு சாகணும்னு வரம் வாங்கிக்கிறாங்க. அதனால ஏற்கனவே 47 லட்சம் பேரையும் கீழே நிற்க வச்சுக்கிறேன். இவங்க மகாபாரத யுத்தத்துக்கு வந்தா பாண்டவர்களுக்கு தோல்வி வரும், அதனால நிற்க வச்சுக்கிறேன். சேரு மிதிக்கிற மாதிரி கொயவனாருங்க எங்க மிதிக்கிறாங்க பார். துரியோதனன் சல்ல செய்யும் போது மிதி மிதி மிதின்னு மிதிக்கிறாங்களா, அந்த மாதிரி சேரு மிதிக்கிற மாதிரி அவங்கள மிதிச்சே கொன்னுடு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அதுக்கு அடுத்து கர்ணன் நினைக்கிறாரு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, வெட்டினது அவங்க, வச்சு நிற்க வச்சுக்கிறது அவங்க. மற்றவங்க எல்லாம் பார்த்தாங்க, கிருஷ்ணா நாங்கள் உங்களுக்கு பள்ளம் வெட்ட மாட்டோம்னு மற்றவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அப்போ தான் பகவான் பார்த்தார், எனக்கடா நீ பள்ளம் வெட்டுற, ஊரா உனக்கு பள்ளம் வெட்டணும் மனசில் நினைத்தாருன்னு சொல்லல பகவான். பார்த்தார், இந்த துரியோதனம் கருதின்னு இருக்கான். என்னன்னு, இந்த படும்பாவி 1 கோடி வாங்கினான் ஒரு சேர் பண்ணுறதுக்கு. உட்கார்ந்த உடனே முறிஞ்சு விழுறணும்னு தானே நான் சேர் பண்ண சொன்னேன். உட்கார்ந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த சேர் இன்னும் முறியாமையாகுது. பகவான் விடணும்னு அவன் மனசுல நினைக்கல. இந்த சேர் முறிஞ்சு விழல. அவன் என்ன நினைக்கிறான், அந்த சேர் முறிஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பகவான் உள்ள போயிடுவார்னு அவன் நினைக்கிறான். இந்த சேர் முறியலேன்னு நினைச்சான். அடுத்த வினாடி இன்னொன்னு, இந்த சேர் பண்ணவன் வீட்டை நெருப்பு வையின்னு சொல்லலான்னு பார்த்தான். அதுக்குள்ள இந்த சேரு முறிஞ்சு கீழே போயிடுச்சு. ஆனால் பகவான் நான் எப்படி உட்காந்துக்கிறேன்னா அப்படி தான் உட்காந்துருந்தார். சேர் இல்லாமல் அவரால் உட்கார முடியாதா? ஸ்ரீராம ஜெயம்னு சொன்னார் யாரு? ஆஞ்சநேய சுவாமிகள். 5 1 பெற்றான், 5 1 தாவி, 5 1 ஆரியர்க்காக ஏகி, 5 1 பெற்றான் நங்கை கண்ட எலாரூரில், 5 1 வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே. அந்த ஆஞ்சநேய சுவாமிகள் ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற ஒரே ஒரு நாமத்தை சொல்லி அவருடைய வாள் வளர்ந்து 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 ராவணனுடைய சிரசுக்கு மேல போய் உட்கார்ந்தார். அவர் வாளே வளர்ந்து உட்கார்ந்தார்னா அந்த வாளையே வளர்த்து விட்ட அடியாராக இருக்கக்கூடிய யாரு? ஆண்டவனா இருக்கிறவர் உட்கார மாட்டாரா? அப்படியே உட்கார மாட்டாரா? 8 லட்சுமி, அதில் 1 லட்சுமி, அதில் 3 பேர் எப்பவுமே கூடவே இருப்பாங்க. யார் அவங்க? ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. இந்த பூமி மாதா யாருடையது? அவருடைய மனைவி. வீட்டுக்கார் விழுவதற்கு அவள் சம்மதிப்பால? கணவர் கீழே தவறி விழுகிற பொழுது அவ சும்மா விட்டுடுவாள? தாங்கி பிடிக்க மாட்டாள? குழந்தைங்க விளையாடுற பொழுது தட்டு தடுமாறி நடக்கிற பொழுது அந்த குழந்தைங்க கீழே விழுந்தாலே தாங்கி பிடிக்கிறவ. நீங்க பாருங்க, ஓடிக்கிட்டே இருக்கும், தொப்புன்னு விடும். யாரும் பார்க்கலன்னா அது அழாது, அதுவா எழுந்து குடுகுடு ஓடி போயிடும். யாருன்னா பார்த்தீங்கன்னா அது அசிங்கம்னு நினைச்சு அப்பதான் அது ஓவரா அழ ஆரம்பிக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா குழந்தையும் பாருங்க. நீங்க கண்டுக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்க, அதுவே எழுந்து தொடச்சி கிடச்சி முடிச்சு அதுவே எழுந்துக்கும். ஆனா நீங்க பார்த்துட்டு விழுந்துட்டியான்னு கேட்டு பாருங்க, அப்பதான் அது
நல்லா அழ ஆரம்பிக்கும். இது இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருப்பது. அதனால தன் கணவர் விழுவதை பாப்பால அந்த அம்மா யோசித்து அடுத்த வினாடி இப்படியே உட்கார்ந்திருந்தார். அப்பா ஷேர் முறிஞ்சிருச்சு. ஆனா கிருஷ்ணன் உள்ள போகாத பொழுது இந்த சேரையே அந்த 47 லட்சம் பேரும் கிருஷ்ணன் வந்துட்டான்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, அந்த பூமிக்கு அடியில் இருந்தவங்க புற்றீசல் போல வெளியில வந்தாங்க. அப்படி புற்றீசல் போல வெளியில வந்தவங்க பார்க்கிறாங்க. அப்பதான் பார்த்தாங்க, பகவான் பார்த்தார். என்ன பண்றார், சில கைத்தலம் அடு கலவில் பல திலி கலல் காட்டினவே, சில கைத்தலம் அடு கழலிம் பதிவுணல் காட்டிடவே, சில கைத்தலம் மறு குபத்திடை செறிதொடையிட்டனவே, சில கைத்தலம் மணிகள் உரத்திடை பணிகள் திரிந்திடவே, சில கைத்தலம் விரல் கொடு கட்டின செந்துணர் திகைத்திடவே. அரணே புவனங்கள் அனைத்தும் அன்றுதவும் காரணனே கருணாகரனே கமலாசனி காதலனே, வாரணமே பொதுவே யாரும் போரிட வந்தருளும் புயலே, நாரணனே முனியேல் என்று நாகர் பணிந்தனரே, மாதவனே முனியேல் யமயாலுடைவானவனே முனியேல், யாதவனே முனியேல் இதயத்தில் இருப்பவனே முனியேல், ஆதவனே முனியேல் மதிவெங்கணலானவனே முனியேல், நீதவனே முனியேல் என்று நின்று பணிந்தனரே. அப்பதான் எல்லாரும் இரு கரத்தை மேல கூப்பினாங்க. கண்ண பொறுத்தருள் வெண்ணை அருந்திய கல்வ பொறுத்தருள், வல்லை பொறுத்தருள் வாமை பொறுத்தருள் வரத பொறுத்தருள் நீர், தின்ன மனத்துடை உணர்வொன்றும் இல்லாதவர் செய்த பெரும்பிழை என்றே, அண்ணல் மலர்கடல் சென்னியில் வைத்ததில் அன்று துதித்தனரே. எல்லா கையும் மேல போச்சு. பச்சை வண்ணா கார்வண்ணா கமலக்கண்ணா ஜனார்த்தனா கருடவாகனா ராசசமர்த்தனா, முனியேல் கோவிக்காதே, யாரோ செய்த தப்புக்கு உலகத்தை தண்டித்து விடாதே. ஏன்னு கேட்டா ஆயிரம் எத்தனை ஆயிரம் தலை வந்தது, எத்தனை ஆயிரம் கரம் வந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. விஸ்வரூப தரிசனம். ஆனா பாதம் மட்டும் 2 தான், 2 பாதம் மட்டும்தான் இருந்தது. இந்த 2 பாதத்துல 47 லட்சம் பேரும் புற்றீசல் மாதிரி மேல வராங்க. இந்த கை என்று சொல்லக்கூடியது ஃபுட்பால் அடிக்கிறது போல அடிச்சு பாதத்தில் குயவனார்கள் சேறு மிதிப்பது போல அத்தனை பேரையும் மிதித்தே கொன்றார். அப்பதான் பகவான் சொன்னார், துரியோதனா எனக்கு நீ பள்ளம் வெட்டலடா, உனக்கு நீயே வெட்டி கொண்ட பள்ளம். இனி உலகத்தவர்கள் எல்லா இடத்திலும் பள்ளத்தை வெட்டி உனக்கு மேடாக்கி படுகளம் நடத்தட்டும். இப்பவே நான் வந்தவன் உங்கள் அத்தனை பேரையும் கொன்றுவிட்டு சென்று விடுவேன். ஆனா சபதம் என்று சொல்லக்கூடியது பாண்டவர்கள் செய்திருக்கிறார்கள். 100 பேரை நானே கொல்லுவேன் என்று பீமனும், கர்ணனை நானே கொல்லுவேன் என்று அர்ஜுனும், சகுனியை சார்ந்தவர்களை நான் கொல்லுவேன் என்று நகுலனும், சகுனியை நான் கொல்லுவேன் என்று சகாதேவனும் சொல்லி இருக்கிற காரணத்தினால் உங்கள் அனைவரையும் உயிருடன் விட்டு விடுகிறேன், நான் வர்றேன்னு சொல்லி பகவான் புறப்பட்டார். அங்கிருந்து புறப்பட்டதற்கு பிறகு அங்க நேரா வெளியில வர்றார். அப்பதான் வெளியில வரும் பொழுதுதான் பார்க்கிறார், யார, கர்ணனை பார்க்கிறார். இந்த பகவான் இவ்வளவு கோபமா போறாரேன்னு கர்ணனும் அப்படி பின்னாடி வந்தான். கர்ணா நீ யார் என்று தெரியுமா? தெரியாது கிருஷ்ணா. உனக்கு என்ன குறை இருக்கு? எங்க அப்பா எங்க அம்மா யாருன்னு தெரியாது. அந்த ஒரு குறையை தவிர உலகத்துல வேறு குறை இல்லை. இன்றோடு அந்த குறை நீங்கி விட்டது என்று நினைத்துக்கொள். தந்தை ஆதித்த பகவான், தாய் என்று சொல்லக்கூடிய உன் தம்பிமார்கள் உத்தமமான பாண்டவர்கள், குந்தியினுடைய வயிற்றில் ஆதித்த பகவானுடைய அனுகிரகமாக நீ வந்து பிறந்தாய். கிருஷ்ணா வரையா போலாம்? கிருஷ்ணா நேத்தைக்கு கூப்பிட்டிருந்தா வந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு நீ கூப்பிட்டிருக்கிற என்னை கொண்டே மகாபாரத யுத்தத்தை வெல்லலாம் என்று யாரு? என் 6 உயிர் தோழன் துரியோதனன் நினைத்து கொண்டிருக்கிறான். செஞ்சோற்று கடன் கழித்து உயிரை விட்டாலும் விடுவேன். நீ கூப்பிட்டா மாடு வேணா வரும், நான் மனுஷன் வரமாட்டேன் சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார். சரின்னு அப்படியே போனார்.
பின்னாடியே அஸ்வத்தாமா வந்துனுக்கிறான். வந்தது இந்த கையில் இருக்கிற மோதிரத்தை அப்படி கீழே போட்டார். போட்ட அடுத்த வினாடி பார்த்தார், அஸ்வத்தாமா கிருஷ்ணா நில்லுங்கோன்னார். பகவான் நின்று இப்படி திரும்பி பார்க்குறார். தொலைவில் துரியோதனை, துச்சாதனை, சகுனி, கர்ணன், இந்த 4 பேரும் தொலைவில்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் செய்கை மட்டும் பார்க்குறாங்க. இங்கே என்ன நிகழ்வு நடக்கிறத மட்டும் பார்க்குறாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. உடனே பார்த்தார் பூமி மாதாவை, அந்த மோதிரம் இருந்தது இல்லையா, அது பகவானுடையதுன்னு அவருக்கு தெரியும். அஸ்வத்தாமா கீழே பூமியை தொட்டு அந்த மோதிரத்தை எடுத்தார். தொற்று எடுத்தவர் பகவான் கையில், கிருஷ்ணா கணையாடி விழுந்து விட்டது கிருஷ்ணா, நீங்கள் எடுக்காமையே ஓ அப்படியா விழுந்து விட்டதா? இல்லை, நானும் அது ரொம்ப நாளாக என்னவா இருக்கு, லூஸாக இருக்கு, அதை டைட் பண்ணி இருக்கணும், அதை பண்ணாமல் விட்டுட்டேன். நல்ல வேலை நீ பின்னாடி வந்த எடுத்து கொடுக்குற. ஆமாம் கொடுக்கல, இன்னும் கையில் தான் வச்சுன்னுக்கிறார். ஆமாம் அஸ்வத்தாமா மழை வருமா பார்த்து சொல்லு. மேலே பார்த்தார், கிருஷ்ணா சூரியனை மேகம் வட்டமிட்டு கொண்டிருக்கிறது, வந்தாலும் வரலாம் வரலனாலும் இல்லை. இதை இவர் சொன்னார். இதை பார்த்த உடனே மேலே பார்த்தார், பூமியை தொட்டார், ஆகாசவாணியை பார்த்தார். இப்போ இந்த மோதிரத்தை பகவான் கையில் கொடுக்கிறார். இதை தொலைவில் இருந்து பார்க்குற சகுனி சொல்கிறேன், துரியோதனா துரியோதனா அங்கு பாரு என்ன நடக்கிறது, பூமி மாதா சத்தியமா, ஆகாசவாணி சத்தியமா, சத்தியமா கிருஷ்ணா நான் பாண்டவர்கள் பக்கம்னு இந்த அஸ்வத்தாமா சத்தியம் பண்ணி கொடுக்குறான். இருக்கிறது நம்ம நாடு, சாப்பிட்றது நம்ம சாப்பாடு, கட்டுறது நம்ம வேட்டி, பாசம் பாண்டவர்கள் பக்கம் இந்த அஸ்வத்தாமாவுக்கு. ஏன் அஸ்வத்தாமாவுக்கு சேனாதிபதி பட்டம் கட்டினால் பாண்டவர்களுக்கு தோல்வி வரும். பகவான் சொன்னார், அதாவது பகவான் தூது வரும் பொழுது தர்மராஜா ஒரு வார்த்தை சொன்னார், சாம வேத தான தண்டம், 4 வித உபாயம். சமாதானமாக நாடு கையிலும் கொடுத்தா பாரு, கொடுக்கலன்னா எனக்கு தோல்வி வரும் என்றால் அந்த மகாபாரத யுத்தத்திற்கு எவனெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கின்றானோ அவனை எல்லாம் விலக்கி வை. எதிலிருந்து? இந்த போர்ல இருந்து விலக்கி வை. அதில் தான் முதல் அடி விதுரர். விதுரருக்கு சேனாதிபதி பட்டம் துரியோதனன் கட்டான்னா பாண்டவர்களுக்கு தோல்வி வரும். இன்னொன்று, அவர் கையில் இருக்கக்கூடிய விஷ்ணு தனுசு, இங்க சிவதனுசு, ரெண்டும் ஒன்னா மோதுனா பிரளயம் வந்துடும். அதனால அவர் கையாலேயே அவரை ஒடிக்க வச்சார், கோபப்பட்டு ஒடிக்க வச்சிட்டார். இப்போ விதுரர் சொல்லிட்டார், 18 நாள் யுத்தம் நடக்கின்ற வரைக்கும் நான் தீர்த்த யாத்திரைக்கு போவேனே தவிர கையில் ஆயுதம் எடுக்க மாட்டேன்ட்டார். முதலையே 1 முடிச்சார். 2வது அஸ்வத்தாமாவுக்கு சேனாதிபதி, ஏன்னா அவன் சிரஞ்சீவி, அவனுக்கு சேனாதிபதி பட்டம் கட்டினா பாண்டவர்களுக்கு தோல்வி வரும். அதனால அவனையும் பேதப்படுத்திட்டார். இப்போ 2 பேரை பேதப்படுத்தி தனியாக ஒதுக்கிட்டாரு. இப்போ சாம பேதம், சாம பேத தானம் கொடுத்துட்டார். ஏற்கனவே எல்லா நாட்டையும் கொடுத்துட்டார். ஏன்னா தானமா அவன் தான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னானே. 5 ஊரு கொடுன்னு கேட்டார், கொடுக்கல. 5 வீடு கொடுன்னு கேட்டார், கொடுக்கல. மொத்தமாவே விட்டு கொடுத்துட்டார். இப்போ என்ன கொடுக்க போறாரு? தண்டனை கொடுக்க போறார். சாம பேத தான தண்டம், தண்டனை தான் யுத்தம் என்பது அர்த்தம். இப்போ முடிச்சிட்டார். இப்போ சேனாதிபதி பட்டம் துரியோதன மனசுல அஸ்வத்தாமா மேல வச்சிருந்த நம்பிக்கை உடைச்சிட்டார். அதனால போச்சு. சேனாதிபதி கடைசி வரைக்கும் கொடுக்கல. 18வது நாள் துரியோதனன் படுகளத்தின் இரவு கொடுக்கிறார். ராத்திரி தான் பட்டம் கட்டுறான். எப்போ? இந்த படுகளை முடிஞ்சு ராத்திரி பட்டம் கட்டுவான். அப்போ போய் நீ பாண்டவரை கொன்னுடு, அதில் எனக்கு ஒரே ஒருத்தன் தலையை மட்டும் கொண்டு வந்து கொடுன்னு கேட்பார். யார்? பீமசேனன் தலையை மட்டும். இவன் போய் என்ன பண்ணுறான், இளம் பஞ்சபாண்டவர்கள் தலையில வெட்டி கொண்டு வந்து பீமசேனனுடைய மகன் சோமனுடைய தலையை கொண்டு வந்து கொடுப்பார் கடைசி நேரத்தில். அதுதான் நடக்கும். அதனால இங்கு சேனாதிபதி பட்டம் அஸ்வத்தாமாவுக்கு போச்சு. இப்போ பேதப்படுத்திட்டார். இப்போ பார்க்கிறார், இந்திரா யாரை கூப்பிடுறார்? இந்திரனை கூப்பிடுறார். ஏன் இந்திரனை கூப்பிடுறாரு? எக்காரணத்தை கொண்டும் விதுரருடைய மாலையில் இருக்கிறார். இருந்தவர் நினைக்கிறார், அப்ப தன்னம் தொலப முடியானும் தனித்து அங்கு இருந்து தன்மனத்தின் எண்ணம் பலித்த தன்னம் மகிழ்ந்து இளையோன் தனக்கு விடை நல்கி விண்ணி நின்று அமரர் மிகத்து விதுரன் மனையின் மேவியவின் தின்னம் கடவுள் குல அரசன் வருமாறு அறிந்து சிந்தித்தான். இந்திரனை மனசுல தனியாக இருந்து பகவான் தியானிக்கிறார். தியானித்த அடுத்த வினாடி இந்திரன் காட்சி கொடுக்கிறார். உன் பிள்ளை வாழணுமா, சூரியனுடைய பிள்ளை வாழணுமா? கிருஷ்ணா என் பிள்ளை தான் வாழணும்.
அப்படியானால் நீ போய் கர்ணனிடத்தில் இருக்கக்கூடிய கவச குண்டலத்தை தானமாக பெறுவாயாக. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். அப்படியே என்று சொல்லி கிழ வேதியர் வேஷம் போட்டு 6 மணிக்கு மேலே போகிறார். சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு போகிறார். இவர் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான தர்மம் செய்தார் கர்ணன். ஆனால் அஸ்தமனம் ஆன உடனே அவர் எங்க தான தர்மத்தை நிறுத்திட்டு அப்பதான் 7வது மாடிக்கு ஏறலான்னு போகிறார். கிழ வேதியர் வேஷம் போட்டு இந்திரன் வரார். வந்தவர் பார்த்தார். அப்ப கர்ணன் என்று சொல்லக்கூடியவர் அள்ளி அள்ளி தருவதாக வந்தேன், கர்ண மகாராஜாவை கொஞ்சம் கூப்பிடுங்க. காவலர்கள் சொன்னாங்க, ஐயா நாளைக்கு வாங்க, இன்னைக்கு இவ்வளவு நேரம் கொடுத்துட்டு இருந்தார், நாளைக்கு வாங்கினார். உடனே சொன்னார். அப்பதான் அவர் 2வது மாடி ஏற போகிறார். பார்த்துட்டார். யாரெங்கே காவலர்களே இவரை உள்ள விடுங்கன்னார். உள்ள விட்டு அடுத்த வினாடி பார்த்தார். வணக்கம் வணக்கம், என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கொடுப்பியா? என்ன கேட்டாலும் தருகிறேன். இல்லை நீ முதல்ல தரேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணேன். ஐயா சொத்து என்னமோ துரியோதனுடையது தான், ஆனால் இன்னைய வரைக்கும் நீ ஏண்டா கொடுக்குறேன்னு யார் கேட்கல? துரியோதனன் கேட்டதே கிடையாது. அதனால் சொல்கிறேன், என்ன கேட்டாலும் தருவேன். இல்லை நீங்கள் முதல்ல சத்தியம் பண்ணுங்க. ஐயா என்ன கேட்டாலும் தருவேன், இது சத்தியம், நீங்கள் கேளுங்க. அப்பதான் இவர் சொல்றார், கவச குண்டலம் வேண்டும். என்ன வேண்டும்? கவச குண்டலம் வேண்டும். கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார். ஐயா இருங்கள் தருகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ காதில் கம்பல் போட்டுட்டு இருக்கிறதா அப்படி திருகாணியை கழட்டி அப்படி அவுத்து கொடுக்கறது இல்லை. இந்த பிறக்கிற பொழுதே இந்த சதையோடு ஒட்டி இருக்கும் அந்த காதுலேயே, அதை அறுத்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த உடம்பு நீங்கள்லாம் அந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போடுவாங்களே, என்னது அது? புல்லட் ப்ரூஃப். என்னது அது? அதுக்கு பேர் என்ன? புல்லட் கோட். துப்பாக்கி சுட்டாலும் ஒன்றாகாது, அது எங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு என்ன பேர்? புல்லட் ஜாக்கின்னு பேர். எதாவது அதென்ன சொல்லுவாங்க, குண்டு துளைக்காத ஆடை. அது மாதிரி பானம் என்று சொல்லக்கூடியது இவனுடைய மார்பகத்தில் பட்டு இவனுடைய உயிர் என்று சொல்லக்கூடியது பிரியாமல் இருக்கக்கூடிய கவசம். அதுதான் இன்னைக்கு தலைவர்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய ஆடை. இது முதல்ல போட்டு கொண்டிருந்தவன் யாரு? கர்ணன். அவனிடத்திலிருந்து தான் இந்த புல்லட் ப்ரூஃப் என்று சொல்லக்கூடிய ஜாக்கெட்டை தயார் செய்தார்கள். இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாருமே. அப்போது எல்லாமே நம்ம அங்கிருந்து தான் இங்கே வந்துச்சு, எங்கேயோ இருந்து இல்லை. எங்கேருந்து? மொத்தமே இந்த பாரதத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் எல்லாமே, A to Z வரைக்கும் அனைத்துமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் என்ன பண்ணார்? இந்த சதையோடு ஒட்டி இருக்கும், அந்த ஒட்டி இருக்கக்கூடிய சதையை இவர் என்ன பண்ணணும்? அறுத்து அந்த கவசத்தை கொடுக்கணும். அப்போ எவ்வளவு வலிக்கும்னு யோசிக்கணும். அதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. தோல் உரிப்பாங்க இல்லையா? தோல் உரிப்பாங்க தெரியுமா? அது மாதிரி அவருடைய கவசத்தை உரித்து எடுத்து கொடுக்கணும். ஆனால் உயிரோட கர்ணன் அப்படி செய்யணும். அவள் எவ்வளோ வலிக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதை உரித்து எடுத்து அந்த கவசத்தை அப்படி கொடுக்கிறார். இந்த காதில் இருக்கக்கூடிய குண்டலத்தை அப்படி எடுத்து அவர் கையில் கொடுக்கிறார். இந்த உதிரம் யார் படுது? இந்த இந்திரனுடைய கையில் பட்ட உடனே இந்திரனுடைய சுயரூபம் வந்துச்சு. ஏன்னா இவனுடைய மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லை. ஆனால் வந்திருக்கிறவர் என்ன வேஷத்தில் வந்திருக்கிறார்? இந்திரனுடைய ரூபத்தில் வந்திருந்து கேட்டிருக்கணும். ஆனால் வந்திருக்கிறது கிழ வேதியருடைய வேஷம், அந்தன வேஷத்தில் வந்திருக்கிறார். அப்போ உண்மையான கொடுக்கக்கூடியவனுடைய உதிரம் பட்ட உடனே சுயரூபம் வந்துட்டது. வந்த உடனே பார்த்தார் இந்திரன். அப்பா என்னை மன்னித்து விடுனார். பரவாயில்லை சுவாமி. என்ன சொன்னார்? 33 தேவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குன்னா என்னை விட உலகத்தில் பெருமை உடையவன் எவனாவது இருக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே வாங்கிட்டு போகத்தான் இந்திரன் வந்தானே கண்டி, அவன் கொடுக்க வரல. அப்பதான் என்ன பண்ணார்? வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை கொடுத்தார். இதை யார் மேல? அர்ஜுனனை தவிர மற்ற எவர் மேல விட்டாலும் அவரை இது கொல்லும் என்று கொடுத்தார்.
அர்ஜுனனை தவிர மற்ற யார் மேல விட்டாலும் அவர்களை இது கொல்லும் என்று கொடுத்தார் அந்த வேலாயுதத்தை. கடைசியிலே யார் மேல கொடுத்தார்? 13வது நாள், எது 14வது நாள் இரவு யுத்தத்தின் பொழுது கடோத்கஜன் மேலே இந்த ஆயுதத்தை துரியோதனன் விட சொல்லுவார். அப்ப கடோத்கஜனுக்கு அது யமனாக வரும். அந்த ஆயுதம் வேலாயுதம். அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு பகவான் இடத்துல வந்து சொன்னார், நான் கவச குண்டலத்தை வாங்கிவிட்டேன், நானும் ஒரு வேலாயுதத்தை வந்து கொடுத்து விட்டேன் அப்படின்றத சொன்னார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தாங்க, அண்டர் யாவரும் மலர்மழை பொழிந்தனரை அந்தரே துந்துபி ஆர்ப்பே கொண்டல் வாகனன் கொண்ட மெய் ஒழித்தே தன்கோலை மெய்யுடல் விழுகின்றான் கண்டு மாமனம் உருகியே கலைத்திடும் கண்ணனுக்கு அந்த நெடுங்கடவுள் மண்டு போரனில் வயந்தரும் இதுவென மற்றொருள் கொற்றவேல் எடுத்தே. இரவு 10 மணி. அந்த அம்மா குந்தி அம்மா யோசிக்கிறா, பிள்ளைய போய் பெத்தப்ப பார்த்தது, பிறந்த நீ பார்த்த குழந்தை இப்போ வளர்ந்துருக்கிறான். இதுக்கு முன்னாடி பையன்னு தெரியாம பார்த்தது வேற, இப்ப பையன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கறது இருக்கு இல்லையா. அதனால இரவு எல்லோரும் தூங்குனதுக்கு அப்புறம் 10 மணிக்கு அந்த அம்மா போகிறா, கர்ணனுடைய மாளிகைக்கு போகிறா. நமக்கு சொல்லியது போல அந்த பகவான் கண்டிப்பாக அம்மாவுக்கும் சொல்லி இருப்பார் என்பது கர்ணனுக்கு தெரியும். எப்படியும் இன்னைக்கு நைட்டு நம்ம அம்மா வருவான்னு அவருக்கு தெரியும். தெரிந்திருக்கக்கூடிய அவர் பார்த்தார், உடனே பார்க்கிறார் இரவு 10 மணி, இன்னும் அம்மா வரலையேன்னு இந்த ஹாஸ்பிட்டலில் பிரசவ வார்டில் மனைவியை கொண்டு போய் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கேயும் அங்கேயும் நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரும் நடந்துட்டு இருக்காரு. இன்னும் அம்மா வரலையே அம்மா வரலையே அம்மா வரலையேன்னு அவர் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது கேட்டில் வந்து காவலர்கள் முன்னாடி குந்தி அம்மையார் சொல்றார், அப்பா பாண்டவர்களை பெற்றெடுத்து தாய் வந்திருக்கிறேன் என்று கர்ணனிடத்தில் போய் சொல்லுவாயாக. ஓடி போய் காவலன் சொல்றான். சொல்லிட்டு அவன் 7வது மாடியிலிருந்து 6வது மாடி வருவதற்குள்ள கர்ணன் முதல் மாடி இறங்கி அம்மாவை வந்து, அம்மா வாருங்கள் தாயே, இது தங்களுடைய மாளிகை. அப்போ ஒரு வார்த்தை சொல்றார், உத்தமமான பாண்டவர்களை பெற்றெடுத்த தாய், உங்களுடைய பாதம் படுவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும், வாருங்கள் தாயே வாருங்கள் தாயே. எந்த சிம்மாசனத்துல அவரு உட்காருவாரோ அந்த சிம்மாசனத்துல அம்மாவை உட்கார வச்சு பக்கத்துல நின்னாரே தவறல, சரியா உட்காரல, சமமா உட்காரல, அம்மாவை உட்கார வச்சு பார்க்கிறார். பார்த்த அடுத்த வினாடி, அம்மா இந்த நேரத்தில் என்னை நாடி வந்ததின் காரணம் என்ன? அப்பா உன்னை பார்த்து விட்டு சில வார்த்தை பேசி விட்டு போகலாம் என்று வந்தேன். என்ன தாயே, என்ன பேச வேண்டும்? ஆமாம், உனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? ஒரே ஒரு குறை இருக்கிறது தாயே. குறையில்லாத மனிதர்கள் இருக்க முடியுமா என்ன? ஆண்டவனுக்கே குறை இருக்கிற பொழுது என்னடா சொல்லுகிறாய்? ஆமாம் தாயே, உண்மையான பக்தர்கள் இல்லையே என்று ஆண்டவனுக்கே குறை இருக்கிற பொழுது அடியார்களுக்கு குறை இருக்காதா என்ன? எல்லோருக்கும் குறை இருக்கும் தாயே, எனக்கும் ஒரே ஒரு குறைதான் தாயே. என்னடா குறை? என்னை பெற்றவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது தாயே. அப்படியா? இன்றோடு அந்த துன்பம் நீங்கி விட்டது என்று நினைத்து கொள்ளேன். தாயே என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா என்னை பெற்றவர்கள்? தெரியும் அப்பா. யார் தாயே என்னை பெற்றவர்கள்? அப்பா நான் தானடா உன்னை பெற்ற தாய். தாயே, ஏற்கனவே 5 பிள்ளைகளுக்கு நீங்கள் தாயாக இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, மாத்ராதேவிக்கு பிறந்த 2 பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளைப் போல வளர்த்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, பால் கொடுத்தே வளர்த்த தாய். 6வதாக இவனும் இருந்து விட்டு போகட்டுமே, இவன் வருத்தப்படுகிறானே என்று தானே தாயே? பொய் தானே தாயே சொல்லுகிறேன்? இல்லையடா, சத்தியமாக சொல்லுகிறேன், நான் தான் உன்னை பெற்ற தாய். தாயே, உத்தமமான பாண்டவர்கள் பெற்ற தாயினுடைய வயிற்றில், அதுவும் தங்கள் வயிற்றில் பிறக்கக்கூடிய அளவுக்கு நான் புண்ணியவானா? இல்லையடா, சத்தியமாக சொல்லுகிறேன், பொய் சொல்லவில்லை. நான் பெற்ற பிள்ளை. தாயே, உங்கள் வயிற்றில் பிறக்கக்கூடிய அளவுக்கு நான் புண்ணியம் செய்திருக்கிறேனா? பாக்கியம் செய்திருக்கிறேனா? ஆமாமடா, நான் பெற்ற பிள்ளை. வேண்டாம் தாயே. என்னடா வேண்டாம்? தாயே, தினம் தினம் நான் தான் உன்னை பெற்றேன் என்று நிறைய தாய்மார்கள் வந்து என்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டார்கள் தாயே. அப்பொழுது அசரீதி என்பது
எது ஆகாசவாணி சொன்னது, உன்னுடைய தாய் மகா 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 பதிவிரதை, அது மட்டும் இல்லை உத்தமி பத்தினியும் கூட. அவள் உன்னை பெறுகிற பொழுது உன்னுடைய ஆத்தல விட்டா இல்லையா, அப்போ உன்னை பெறுகிற பொழுது உடுத்தி இருந்த பட்டுப்புடவைய அந்த பெட்டியில வச்சிருக்கா. உண்மையான தாய் போத்தி கொண்டால் அவள் திருமார்பகத்தில் பால் சுரக்கும், அவள் எரிந்து சாம்பலாக மாட்டாள் என்று சொன்னார். அன்றைய தினத்தில் இருந்து பொய்யாக வரக்கூடியவர்களை நான் போத்தி போத்தி பார்த்தேன் தாயே. எல்லோரும் அதோ பாருங்கள் எலும்பு கூடாக எரிந்து சாம்பலாகி விட்டார்கள். தாயே, உத்தமமான பாண்டவர்களை பெற்றெடுத்த தாய் தங்களுக்கு அந்த சோதனை வேண்டாம் தாயே. அது மட்டும் இல்லை, தாய் இல்லாத கொடுமையை நான் அனுபவிப்பது போதும் தாயே. ஏற்கனவே தந்தையை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கும் அந்த நிலை வர வேண்டாம் தாயே. அதனால் சொல்லுகிறேன் தாயே, அந்த சோதனை தங்களுக்கு வேண்டாம். அப்பா, அதை அனுப்பியதே நான் ஆனாடா. எதே அந்த பெட்டியில வச்சு அனுப்பியதே நான் தான். நீ கொண்டு வா, அதை நான் போர்த்தி கொள்ளுகிறேன். உண்மையாகவே நான் உன்னை பெறாதவளாக இருந்தால் எரிந்து சாம்பலாக போகட்டும் அல்லவா, எனக்கு அப்படி ஒரு தண்டனை தேவைதான். அதனால் நீ கொண்டு வா. ஏற்கனவே இவர் தான் பகவானே சொல்லிட்டாரு. அதனால அந்த பட்டுப்புடவையை கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்த அடுத்த வினாடி அப்படி மேலே போர்த்தி கொண்டால் அந்த குந்தி அம்மா. கிட்டத்தட்ட 90 வயது கிழவி. 2 திருமார்பகத்திலும் பால் சுரக்கிறது. அன்று கர்ணன் பிறக்கின்ற பொழுது எந்த அழகுல இருந்தாலோ அதே அழகு, அதே இளமை, அதே மாதிரி இப்போ குந்தி அம்மையார் அந்த உடனே என்ன பண்றா, இந்த குழந்தைக்கு அன்னைக்கே பால் கொடுக்காம தானே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆத்துல விட்டுட்டோம். ஒரு பிறந்த குழந்தைக்கு பெற்ற தாய் பால் கூட கொடுக்காம விட்டுட்டேனே, தாய் பால் குடிக்காத தருதலையே என்று உலகத்தவர்கள் சொல்லி இருந்தார்கள் அல்லவா. இன்றோடு இந்த சாபம் நீங்கட்டும்னு என்ன, குழந்தையா இருந்தா தூக்கி மடியில பால் கொடுத்துடலாம், அவன் வளர்ந்து இருக்கிறான் இல்லையா. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணா, பொற்கிண்ணத்தில் தங்க கிண்ணத்தில் பிடிச்சி, அப்பா தாய்ப்பால் குடிக்காத தருதலையே என்று உலகத்தவர்கள் உன்னை இனிமேல் பேச மாட்டார்கள், இதை அருந்துவாயாக. அம்மா, பெற்ற தாயே முன்னாடி இருக்கிற பொழுது தாய்ப்பாலா பெரியது. அம்மா, இதை நான் பூஜை முடித்து விட்டு குடித்து விடுகிறேன் தாயே. பூஜை அறையில் கொண்டு போய் வச்சார். எல்லா பூனையும் பால் குடிக்கும். இந்த கிருஷ்ணன் என்கின்ற பூனை மட்டும் என்ன பண்ணுச்சான், நான் உன்னை வரம் வாங்கின்வான் தானே அமுச்சு வச்சேன், பெத்த தாய் பாசத்தில் பாலாக கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு தான் தட்டி விட்டுடுச்சான். விட்டு அடுத்த வினாடி பார்த்தார், அங்கிருந்து பகவான் பூனை ரூபத்தில் வெளியில் வந்துட்டார். வந்துட்டதுக்கு அப்புறம், ஏன்னா இன்னொரு விஷயமும் அதில் அடங்கியிருக்கு. அது தாயினுடைய பாலாக இருந்திருந்தால் அவரும் அருந்தி இருக்கும் அந்த பூனை. ஆனால் இது யாருடைய பால், அத்தையினுடைய பால். அதனால் இவர் என்ன பண்ணார், அதை குடிக்கல. அதை குடிக்காம என்ன பண்ணிட்டார், நேரா தட்டி விட்டுட்டு வந்துட்டார். கர்ணன் பார்த்தார், அம்மா அம்மா, ஏனம்மா என்னை பிறந்த உடனே பேழையில் வைத்து விட்டீர்கள். அப்பா, பெறக்கூடாத வயதில் பெற்று விட்டேனடா, ஊராருக்கு பயந்து உன்னை ஆற்றில் விட்டு விட்டேன், என்னை மன்னித்து விடுவாயாக. சரி அம்மா. அம்மா அம்மா, இன்னொரு முறை அழைப்பாயாக. அம்மா இங்கே வா. உச்சி மோந்து முத்தமிட்டாள். இட்ட அடுத்த வினாடி சொன்னா, அப்பா மகாபாரத யுத்தம் வருவதாக சொல்லுகிறார்கள், நீயே சொல்லிவிட்டாய் உத்தமமானவர்கள் பாண்டவர்கள் என்று. அதனால் சொல்லுகிறேன், நீ உன் தம்பியர்களோடு வந்து சேர்ந்து விடு. அம்மா, நேற்றைக்கு அழைத்திருந்தால் வந்திருப்பேன் தாயே. என்றோ தாயே உங்களை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தாயே. என்றோ பிறந்த உடனே நீங்கள் ஆற்றில் விட்டுவிட்ட தாய் வந்து அழைக்கிறாள் என்பதற்காக என்னை தாய் தந்தை பெயர் தெரியாத தருதலையே என்று சொன்ன நாள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் அங்க தேசத்திற்கு அரசனாக்கி என்னை பக்கத்திலேயே சரியான சிம்மாசனம் கொடுத்து என்னை ஆருயிர் தோழனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவன் உலகத்திற்கு வேண்டுமானால் தாயே அவன் தீயவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஆருயிர் தோழன் தாயே. அதனால நீங்கள் என்றைக்கோ பிறந்த உடனே என்னை பேழையில் விட்டுவிட்ட வல்ல தாய் வந்து அழைக்கிறாள் என்பதற்காக நான் வர முடியாது தாயே. தாயே என்னை மன்னித்து விடுங்கள். அது மட்டும் இல்லை தாயே, இந்த ஒரு கதையை மட்டும் கேட்டு விடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கும் தோன்றும்,
என்னவென்று. பெத்த தாய் நான் வந்து அழைக்கின்ற பொழுது இவன் வர மறுக்கின்றானே என்று தோன்றும். ஆனால் அந்த துரியோதனுடைய பெருமையை உலகத்துக்கு நான் சொல்ல வேண்டும் அல்லவா? என்னடா அப்படி அவனுடைய பெருமை? தாயே, ஒரு நாள் வேட்டைக்கு புறப்பட்டோம், யுத்தத்திற்கு புறப்படுகிறோம். அந்த நேரத்தில் எனக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லை தாயே. உடனே எல்லா மருத்துவர்களையும் வந்து அழைத்து என் உடம்பை சரிப்படுத்த வேண்டும் என்று பார்த்தான். ஆனால் சரியாக ஆகவில்லை. ஆனால் அன்றைய தினத்தில் கண்டிப்பாக வேட்டைக்கும் யுத்தத்திற்கும் போயே தீர வேண்டிய சூழ்நிலை தாயே. என்னை இந்த அரண்மனையிலேயே விட்டுவிட்டு அவனுடைய மனைவி பானுமதியை அழைத்து வந்து எனக்கு தொண்டு செய்ய விட்டுவிட்டு அவன் வேட்டைக்கு சென்றான் தாயே. சரி, அப்படி வேட்டைக்கு சென்ற உடனே எனக்கு மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் உடம்பு சரியாக இருந்தது. பொழுது போக வேண்டுமே என்று நானும் பானுமதியும் பகடை ஆடிக்கொண்டிருந்தோம் தாயே. அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற பொழுது எல்லா ஆட்டத்திலும் அவளே ஜெயித்தாள் தாயே. கடைசி ஆட்டம் 1 2 போட்டால் நான் ஜெயிக்கக்கூடியவனாக இருந்தேன் தாயே. அப்பொழுதுதான் எனக்கு பின்னால் வேட்டைக்கு போன துரியோதனன் வந்து கொண்டிருக்கின்றான் தாயே. கணவன் வருகின்ற பொழுது மனைவி எழுந்து நிற்க வேண்டியதுதானே தாயே, மனைவியினுடைய கடமை. ஆம் ஆம், எழுந்து நிற்க வேண்டியதுதான். அப்போ எழுந்து நிற்கிற பொழுது தாயே, இவள் தோல்விக்கு பயந்து எழுந்து நிற்கிறாள் என்று நினைத்து அவள் இடையில் நான் கையை போட்டேன் தாயே. இடையில் இருக்கக்கூடிய முத்து மேகலாபரணம் என்று சொல்லக்கூடியது அருந்து முத்துக்கள் சிதறியது தாயே. அப்பொழுதுதான் என் கண்ணு முன்னாடி எனக்கு முன்னாடி 2 பாதம் தெரிந்தது தாயே. தெரிந்த உடனே நான் நிமிர்ந்து பார்த்தேன். துரியோதனுடைய மனைவியினுடைய இடையில் கையை போட்டிருக்கின்ற பொழுது தாயே, வேறு ஒரு அரசனாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? இடையில் இருக்கக்கூடிய வாளை எடுத்து உன் தலையை வெட்டி தலை கீழேவும் உடம்பு தனியாகவும் தலை தனியாகவும் பிரிந்திருக்க வேண்டும். அப்படிதானே தாயே? சிறை என்னால் என்னை தலையை வெட்டி இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம், வெட்டி இருக்க வேண்டும். இல்லையானால் என் கரத்தையாவது வெட்டி இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம், வெட்டி இருக்க வேண்டும். ஆனால் கணவர் முன்னாடியே இப்படி ஒன்று நடந்து விட்டதே என்பதற்காக ஓடி போய் தாளிட்டு கொண்டாள் பானுமதி அழுது கொண்டே. ஆனால் அந்த இடத்தில் தாயே, துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ என்று சொல்லி முத்துக்களை எடுத்து கோவர்த்து அதை கொண்டு போய் பானுமதியினுடைய இடையில் கட்டி, நான் வந்தால் என்னடி ஆயிற்று, அண்ணாவினுடைய முகம் பார் வாடிவிட்டது என்று சொல்லி அவளை தரதரவென்று இழுத்து வந்து என் முன்னாடி உட்கார வைத்து, அண்ணா நான் வந்தா என்ன அண்ணா, உங்கள் தங்கை இடத்தில் ஆடுவதற்கு உங்களுக்கு என்ன பயம் என்று சொல்லி மீண்டும் என்னை ஆட வைத்து நான் 2 போட்டேன் தாயே. அந்த ஆட்டத்தில் என்னை ஜெயிக்க வைத்துவிட்டு என் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து அழகு பார்த்தவன் தாயே. என்றோ பிறந்த உடனே என்னை பேடையில் விட்டுவிட்ட தாய் வந்து அழைக்கிறாள் என்பதற்காக இப்படிப்பட்ட ஆருயிர் தோழனை விட்டுவிட்டு வந்தால் நான் செஞ்சோற்று கடன் என்று சொல்லக்கூடிய நன்றி கட்டவனாக ஆக மாட்டேனா தாயே? தாயே, வேறு ஏதாவது கேளுங்கள் தாயே, நான் தருவதற்கு சித்தமாக இருக்கின்றேன். ஆனால் உடன் மட்டும் வந்து சேரு என்று மட்டும் என்னை சொல்லாதீர்கள் தாயே. சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார். வருக என்மதலாய் இளைஞர் ஐவரும் நின் மலரடி அன்பினால் வணங்கி உரிமையால் மனம் ஒத்தி ஏவலி புரிய ஒரு தனி செய்ய கோலோச்சி அரசலாம் வந்தவன் கடைத்தலை வணங்க ஆண்மையும் செல்வமும் விளங்கை குருகுலாதிபர்க்கும் குரிசிலாய் வாழ்வு கோர்வதை கடனென குறித்தான். இறைவனுடைய கருணையினாலே குந்தி என்று சொல்லக்கூடியவளிடத்தில் கர்ணன் சொல்லுகின்றான், அப்பா அம்மா நீ வேற ஏதாவது கேள், நான் தருகிறேன். அப்பா எனக்கு 2 வரம் கொடு. அம்மா 2000 வரங்கள் கேளுங்கள் தாயே, தருவதற்கு சித்தமாக இருக்கிறேன். கொஞ்ச நேரத்திற்கு முன்னதாக கவச குண்டலத்தையே இந்திரனுக்கு தானமாக கொடுத்தேன். அப்பொழுது கூட எனக்கு மனம் மகிழவில்லை. பெற்ற தாய்க்கு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா? நீங்கள் என்ன கேட்டாலும் தருகிறேன் தாயே, என்ன வேண்டும்? ஏதோ நாகாஸ்திரம் வைத்திருக்கிறாயாமே, அதை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை அர்ஜுனன் மீது விடமாட்டேன். கண்டிப்பாக விடமாட்டேன் தாயே, சத்தியம். ஏனென்றால் ஒரு அஸ்திரத்தை ஒரு வீரன் விடுகின்ற பொழுது அது முதலிலேயே தோல்வி அடையுமானால் 2வது முறை அந்த அஸ்திரத்தை அவன் பயன்படுத்தினால் அவன் கோழை தாயே, வீரன் அல்ல. விடமாட்டேன்,
அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரை கொல்ல மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு. சத்தியம் தாயே. எனக்கு நேர் விரோதி அர்ஜுனன். சிறு வயது முதல் கொண்டே எனக்கு எதிரியாக இருக்கக்கூடியவன் அர்ஜுனன் தாயே. அவனை தவிர மற்ற 4 பேரை கொல்ல மாட்டேன் தாயே, இது சத்தியம். சொல்லி முடிச்சிட்டு குந்தி அம்மா, அப்பா வரட்டுமா? அம்மா அம்மா எனக்கு 2 வரம் கொடுங்கள் தாயே. அப்பா என்னடா சொல்லுகிறாய்? உனக்கு நான் பால் ஊட்டவில்லை, சோறுட்டவில்லை, தாளாட்டவில்லை, உன் பிள்ளை மொழியை நான் கேட்டதில்லை, மலஜலம் அள்ளியதில்லை, பெயர் சூட்டியதில்லை. அப்பா என்ன வேண்டுமோ கேள், என் பிராணனை வேண்டுமானாலும் கேள், தருவதற்கு சித்தமாக இருக்கின்றேன் தாயே. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் தாயே, எனக்கு 2 வரம் கொடுங்கள். என்னடா வரம் தாயே? நான் தான் அண்ணன் என்று சொல்லக்கூடியதை எக்காரணத்தை கொண்டும் பாண்டவர்களுக்கு நான் இறக்கின்ற வரைக்கும் சொல்ல மாட்டேன் என்கின்ற சத்தியத்தை செய்து கொடுங்கள் தாயே. ஏனடா அப்படி கேட்கிறாய் தாயே? இந்த வரத்தை நான் வாங்காவிட்டால் நீங்கள் போய் சொன்ன அடுத்த வினாடி தருமன் ஓடோடி வந்து என் காலில் விழுந்து, பாண்டவர்கள் 5 பேரும் என் காலில் விழுந்து, அண்ணா நீங்களே நாடாளுங்கள், நான் காடாளுகிறேன் என்று சென்று விடுவான் தாயே. அதை மீண்டும் நான் யாருக்கு தருவேன் தாயே? என்னுடைய ஆருயிர் தோழன் துரியோதனனுக்கு தருவேன் தாயே. பாண்டவர்கள் உத்தமமானவர்கள், என் தம்பிமார்கள் வாழ வேண்டும் தாயே. அதனால் சொல்லுகிறேன் தாயே, எனக்கு அந்த வரத்தை கொடுங்கள். தந்தே தாயே, எனக்கு 2வதாக ஒரு வரம் கொடுங்கள். என்னடாப்பா வேண்டும்? ஒன்றுமில்லை தாயே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சொல்லுகிறார்கள் தாயே, தாய் தந்தை பெயர் தெரியாதவன் தருதலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தாயே. அப்படிப்பட்டவர்களுக்கு என் உயிர் பிரிகின்ற பொழுது நான் இலிகுலத்தோன் இல்லை. இந்த பாண்டவர்களுக்கு அண்ணன் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் குந்தி பெற்ற பிள்ளை என்பது, மூத்த பிள்ளை என்பது சூரிய பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்த மூத்த பிள்ளை என்பது இந்த உலகத்தவர்கள் தெரிந்து கொண்டு என் பிறப்பின் ரகசியம் விளங்க வேண்டும் தாயே. அதற்காக வாழுகிற பொழுது பிறந்த உடனே எனக்கு தர வேண்டிய உயிர் பாலை தாங்கள் தரவில்லை இல்லையா? அப்பொழுது தாயே, என் உயிர் பிரிகின்ற பொழுது தங்களுடைய திருக்கரத்தால் உயிர் பால் என்று சொல்லக்கூடியதை தாங்கள் தர வேண்டும் தாயே. உங்கள் மடியில் வாழக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை, தவழக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. தங்களுடைய திரு மடியிலாவது என் பிராணன் பிரியக்கூடிய பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்கள் தாயே. இதுவே என்னுடைய 2வது வரம். அந்தோ மகனே, என் எதிரிக்கும் இந்த நிலை வர வேண்டாம். நான் இறந்தால் நீ கொல்லிடுவாய் என்று நான் கற்பனையில் இருக்கின்றேன். தருமனிடத்திலாவது சொல்லி கொல்லி போட சொல்லலாம் என்று இருக்கின்றேன். அப்பா, ஒரு பிள்ளை தாய்க்கு கொல்லி போட வேண்டுமடா, ஆனா தாயே ஒரு பிள்ளைக்கு உயிர் பால் ஊற்ற வேண்டும் என்ற எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி ஒரு நிலை வர வேண்டாம். என் எதிரிக்கும் இந்த நிலை வர வேண்டாம். அப்பா, இப்படி ஒரு வரம் தந்தே ஆக வேண்டுமா? ஆம் தாயே, தந்தே ஆக வேண்டும். உங்கள் மடியில வளரக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை தாயே. உங்கள் மடியில் இறக்கக்கூடிய பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்கள் தாயே. அப்பா, தந்தேன் தந்தேன். கண்டிப்பாக நீ இறக்கின்ற பொழுது என் மடியில் தான் உன்னுடைய உயிர் பிரியும். ஏ உலக பெண்களே, எக்காரணத்தை கொண்டும் இளமையில் தவறு செய்தால் முதுமையில் தண்டனை நிச்சயம் என்பது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சொல்லுகிறேன், உலக பெண்களே, எக்காரணத்தை கொண்டும் இளமையில் தவறு செய்யாதீர்கள். சொல்லிட்டு நேரா பகவான் கிட்ட வந்தா, அத்தை வரம் வாங்கினீங்களா? வாங்கினேன். எதுமோ கொடுத்தீங்க போல இருக்கு, பெத்த பிள்ளையாச்சேப்பா. பால் கொடுத்தீங்களா? கொடுத்தேன் கொடுத்தேன். வேற என்னமோ கொடுத்த மாதிரி இருந்தது. 2 வரத்தை கொடுத்தேன். என்ன கொடுத்தீர்கள்? நானும் 2 வரம் வாங்கினேன், அவனுக்கும் 2 வரத்தை கொடுத்தேன். எக்காரணத்தை கொண்டும் என் உயிர் பிரிகின்ற வரைக்கும் பாண்டவர்களுக்கு நான் தான் அண்ணன் என்பதை சொல்லக்கூடாது என்றும், அவன் உயிர் என் மடியில் பிரிய வேண்டும் என்றும் கேட்டான். அத்தை, நான் சொல்லிய சொல்லிற்காக கட்டுப்பட்டு பெத்த பிள்ளையிடத்தில் போய் வரம் வாங்கினு வந்தீர்களே, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் அத்தை. அப்பா, இந்த உலகத்தில் எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஒரு குறையும் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? ஒரே ஒரு குறைதான் இருக்கிறது. என்ன குறை? அப்பா, எனக்கு எந்த வரமும் வேண்டாம்.
இல்லை அத்தை, பெத்த பிள்ளையிடத்தில் வரம் வாங்குகிறீர்கள் என்று வரம் வாங்கியது போல என்னிடத்திலும் வரம் கேட்கலாம் அத்தை, நான் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறேன். அப்பா ஒரே ஒரு வரம் கொடு. என்ன வரம்? எனக்கு துன்பத்தையே வரமா கொடு. நாமெல்லாம் என்ன கேட்டோம் பகவான்கிட்ட? நாமெல்லாம் என்ன கேட்குறோம்? ஏண்டா துன்பத்தை கொடுத்தாய் என்று கேட்குறோம். ஆனால் பகவான் கிட்ட யார் கேட்டா? குந்தி அம்மையார் என்ன கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்க? ஏண்டா துன்பத்தை கொடுத்தாய் என்று நாம கேட்பது போல. ஆனா அந்த அம்மா என்ன கேட்டாலாம்? துன்பத்தை வரமா கொடு என்று கேட்ட ஒரே ஒரு அம்மையார் யாருன்னா குந்தி அம்மா. அப்பதான் அசந்து போனார் பகவான். ஏண்டா துன்பத்தை கொடுக்கிறாய், ஏண்டா துன்பத்தை கொடுக்கிறாய் என்று நித்தம் நித்தம் என்னுடைய ஆலயத்தில் வந்து அழுது தொழுதவர்கள் 1000 கோடி. தாயே துன்பத்தை கேட்கிறீர்களே, இது வித்தியாசமான வரமாக இருக்கிறதே. அப்பா நான் இன்பமாய் இருந்தா உன்னை மறந்துருவேண்டா. என்னவா? இன்பமாக இருந்தால் உன்னை மறந்து விடுவேன், ஆகையினாலே எனக்கு துன்பத்தை கொடு அப்படின்னு கேட்டாங்க. பகவான் இடத்துல துன்பத்தையே வரமா கேட்ட ஒரே ஒரு அம்மையார் யாருன்னா குந்தி அம்மா. நாமெல்லாம் ஏண்டா துன்பத்தை கொடுத்தாய் என்று கடவுள்கிட்ட சண்டை போடுறோம். ஆனா துன்பத்தையே வரமாக வாங்கிய அம்மையார் அப்படின்னா அது குந்தி அம்மா. குந்தி அம்மையார் துன்பத்தையே வரமா வாங்குறாளாம். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் நாமெல்லாம் ஏண்டா துன்பத்தை கொடுத்தோன்னு கேட்கக்கூடிய காலத்தில் துன்பத்தை மட்டுமே வரமாக வாங்கிவிட்ட பிறகு அப்படி வாங்கிட்டு இருந்து அங்கிருந்து பகவான் அங்கிருந்து நேரா பகவான் பார்த்தார். உபலாவியத்திற்கு சென்றார். குந்தி அம்மையாரையும் இந்திரனையும் அனுப்பி அனுப்பி வரம் வாங்கியதை மட்டும் பாண்டவர்கள்கிட்ட இருந்து மறைச்சிட்டார். ஏன்னா அது சொன்னா உண்மை வெளியில வந்துடும் இல்லையா? கடவுளுக்கு என்ன வேலை? மறைத்தல் என்கின்ற தொழில் ஒன்று செய்கிறார். 5 தொழில்ல மறைத்தல் என்கின்ற ஒரு தொழில் இருக்கு. அதனால மறைச்சுட்டார். என்ன, பாண்டவர்களுக்கு உண்மை தெரியக்கூடாது. அதனால மறைச்சிட்டு மற்ற நடந்ததை அனைத்தையும் சொன்னார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை எழுதுறார். தர்மபுத்திரர் எழுதிய பொழுது சொல்றார், எங்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை, 12 ஆண்டு கால வனவாசம், 1 ஆண்டு கால அந்நியாதவாசம் கழித்து வந்தால் நாடு தருவதாக சொன்ன துரியோதனன் நாடு தர மறுத்து விட்டான். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசர்கள் அனைவரும் என் பக்கம் வந்து சேர வேண்டும். இப்படிக்கு தர்மராஜா அவர் எழுதி அனுப்பிச்சார். அதே துரியோதனன் எழுதுறான், ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க வணங்காமுடி சேகர துரியோதன மகாராஜா. பேர் சொல்லுங்க. உஷாராணி இங்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். துரியோதனை எழுதுறான். என்ன சொல்லி எழுதுறா? ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க வணங்காமுடி சேகர துரியோதன மகாராஜா எழுதுவது என்னவென்றால், எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை, வந்தவர்களுக்கு வாழ்வு, வராதவர்களுக்கு சாவு. எந்த பக்கம்? என் பக்கம் வந்தா வாழ்வு, இல்லைன்னா சாவு. இப்படிக்கு துரியோதன மகாராஜா. எப்படி இருக்கு பத்திரிகைன்னு பார்க்குறேங்க. வந்தா வாழ்வு, வரலன்னா சாவு. 7 அக்ரோனி சேனை யார் பக்கம்? பாண்டவர்கள் பக்கம். 11 அக்ரோனி சேனை கௌரவர்கள் பக்கம். இவங்களுக்கு ஒரே மாமியார் வீடு, அவங்களுக்கு 101 மாமியார் வீடு. ஏன்னா துச்சலையும் சேர்த்து எத்தனை பேரு? 101 மாமியார். அவங்களுக்கு சம்பந்தி எவ்வளவு வந்திருக்கும் பாருங்க. இவ்வளவு பேர் பாண்டவர்கள் பக்கம் வந்ததே பெரிய அதிசயம். அதான் உண்மை. அதற்கு பிறகு இப்போ பீஷ்மர் கிட்ட கேட்கிறான் துரியோதனன், தாத்தா எனக்கு வெற்றி வர வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பா, காளி தேவிக்கு கல பலி கொடுக்க வேண்டும். அப்படியா தாத்தா?
அப்படி எந்த நாள்ல யாரை கலபலி கொடுக்கணும், அப்ப அது குறிச்சு கொடுக்க ஒரே ஒருத்தன் தான் இருக்கா, அவன்தான் சகாதேவன். தாத்தா, நான் கேட்டா அவன் குறிச்சு கொடுப்பான், கண்டிப்பா தருவான். நேரா உபலாவியத்துக்கு போனான். எங்க விராட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி உபலாவியம். அங்க போய் பாண்டவர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, எல்லாருமே இருந்தாங்க. இப்போ நேரா போனவன் தருமரை முதல்ல பார்க்கல. பீமனே அர்ஜுனன் அகில சகாதேவன் கிட்ட நேரா போயிட்டான். சகாதேவா வணக்கம். வணக்கம் அண்ணா, வணக்கம். வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தர்மரை இப்படி திரும்பி பார்த்தார் சகாதேவர். உங்ககிட்ட தானே பேசணுன்றான், போ. அண்ணா, அவர் ஏதாவது கேட்டா தர்மத்தின் வழியில் என்ன நீதி இருக்கோ அதை செய்து கொடு. சரி, போனார். எந்த சிம்மாசனத்தில் சகாதேவர் உட்கார்வாரோ அந்த சிம்மாசனத்தில் துரியோதனை உட்கார வச்சுட்டு சகாதேவர் நிற்கிறார். அண்ணா சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை. கதையை நல்லா கேட்கணும். என்னது? எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை. பாண்டவர்கள் தோல்வி அடைய வேண்டும், நான் ஜெயிக்க வேண்டும். அதற்கு கலபலி கொடுக்க வேண்டும். எந்த நாள் கொடுக்கலாம், யாரை கொடுக்கலாம் என்று பார்த்து சொல். பாண்டவர்கள் ஒருத்தன் யாரு? சகாதேவன். அவங்கிட்டயே அவனுக்கு தோல்வி அடைகிறதுக்கு நாள் குறித்து கேட்குறான். எவ்வளவு அறிவாளி இல்லை இவன். ஆனால் பாண்டவர்கள் தர்மத்தின் வழியில் நிற்கிறவங்க, பொய் சொல்லலை. நாமாந்தா பொய்யான நாள் கொடுத்துருப்போம், நாமாந்தா பொய்யான ஒருவனை காட்டியிருப்போம். ஆனால் தர்மத்தின் வழியில் இருக்கக்கூடிய சகாதேவர் பொய் சொல்லலை. ஏற்கனவே துரியோதனுடைய ஜாதகம் அவங்க இருக்கு. அந்த ஜாதகத்தை பார்த்தவன் அங்கே பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்னா, அண்ணா ஒரு நிமிடம் இருங்கள் அண்ணா, மார்கழி மாதம் அமாவாசை திதியில் அரவானை கலபலியாக கொடுத்தால் சத்தியமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இது சத்தியம். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. இல்லை, இது சத்தியமான உண்மைதானே? சத்தியமான உண்மை. இதில் எதுவும் பொய் சூதுவாதி இல்லையே, சத்தியமாக இல்லை. ஏன்னா இவனுக்கு பொய் சூதாடி வாங்கினான் இல்லையா, அதே மாதிரி அவனுக்கு ஒரு நினைப்பு, தன்னை மாதிரி தானே பிறரையும் நினைப்போம் இல்லையா. அதனால சொல்லி முடிச்சுட்டான். நேராக போனா, அரவான் சொல்லுங்கள் பெரியப்பா, எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை. அரவான் யாரு? உளுவிக்கும் அர்ஜுன பெருமானுக்கும் பிறந்தவர் அரவான். அவர்கிட்ட போய் கேட்கிறேன், எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை, பாண்டவர்கள் தோற்கணும், நாங்க ஜெயிக்கணும். அதுக்கு நீ மார்கழி மாசம் அமாவாசை திதியில் கலபலியாக ஆக வேண்டும். இப்ப அரவான் சொல்றார். தர்மராஜாவும் முதல்ல கேட்டார். அவர் ஏதாவது கேட்டா நீ கொடுன்னு சொல்லிட்டார் அவர். அதனால இப்ப பெரியப்பா சொன்னதுனால இவர் என்ன பண்ணிட்டார், பெரியப்பா அது வரைக்கும் என் அங்கத்தில் பழுதில்லாமல் இருப்பேனே, ஆனால் என்ன இல்லாம, அங்கத்தில் பழுது இல்லாமல் இருப்பேனானால், உயிருடன் இருப்பேனே, ஆனால் நான் உங்களுக்கு என்ன ஆகிறேன், கலபலி ஆகிறேன் என்று இது சத்தியம் கொடுத்துட்டார். நேரா வந்தார். இப்ப என்ன, ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லணுமா இல்லையா? இவன் வர்றேன், வெளியில வந்தான். வந்த உடனே கரெக்டா துரியோதனா வெளியில வர்றான், பகவான் உள்ள வரார். வணக்கம் துரியோதனா. வணக்கம். போயிட்டான். போன உடனே பார்த்தார் பகவான், எதிரி நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போறானே, நல்ல புத்தி வந்துருச்சா, நாடு கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டானா. பகவானுக்கு பக்குன்னு ஆச்சு. ஒருவேளை நம்ம கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் நேரில் தர்மராஜா கிட்டேயே வந்து கொடுத்துட்டு போறான் போல இருக்குன்னு. தர்மா, என்ன எதிரி வந்துட்டு போறான்னு? அது ஒன்றும் இல்லையா கிருஷ்ணா, என்கிட்ட பேசல, சகாதேவன் கிட்டையும் அரவான் கிட்டையும் பேசினான். அப்படியா? சகாதேவா என்ன வந்துட்டு போறான்? ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, அவங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டையாம். எப்படி இருக்கு கதை? அவங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டையா, பாண்டவர்கள் தோற்கணுமா, துரியோதனன்னா ஜெயிக்கணுமா, அதுக்காக நாள் குறிச்சு கொடுக்க சொன்னார். நான் குறிச்சு கொடுத்தேன். என்ன நாள் குறித்து கொடுத்தாய்? மார்கழி மாசம் அமாவாசை திதியில் அரவானை கலபலியாக கொடுத்தால் துரியோதன அண்ணாவுக்கு வெற்றி வரும் என்று குறித்து கொடுத்து இருக்கிறேன். பாலா போச்சு. ஓ தர்மா, உன் தம்பியே நாட்டை தூக்கி துரியோதனிடத்தில் கொடுத்து விட்டான். கிருஷ்ணா, என்ன சொல்லுகிறாய்? ஒன்றுமில்லை. மார்கழி மாசம் அமாவாசை திதியில் அரவானை கலபலியாக கொடுத்தால் சத்தியமாக துரியோதனனுக்குத்தான் வெற்றி, உனக்கு வெற்றி வராது.
கிருஷ்ணா என்ன சொல்லுகிறாய்? ஆமாம், சரி இரு, அரவான் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். அரவான், நீ மாட்டேன் என்று தானே சொன்னாய்? இல்லை மாமா, பெரியப்பா கிட்ட கேட்டேன், அவர் என்ன கேட்டாலும் கொடுன்னு சொன்னார். நானும் அவர்கிட்ட மார்கழி மாதம் அமாவாசை திதியில் கலபலியாக ஆவதாக ஒத்துக்கொண்டேன். வேற ஒன்றும் வேண்டாம், இருவரும் சேர்ந்து நாட்டை கொடுத்து விட்டார்கள் தர்மா, இனி ஒன்றும் கேட்க வேண்டாம், அவ்வளவுதான், நாடு கதை முடிந்து விட்டது, கண்டிப்பாக நமக்கு தோல்வி. கிருஷ்ணா, அப்போ எனக்கு வெற்றி வராதா? வெற்றி கண்டிப்பாக வராது. அப்ப சத்தியம் தோற்குமா? நான் என்ன செய்வது? இருவரும் சேர்ந்தல்லவா கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று வேண்டுமானால் பண்ணலாம் தர்மா. என்ன பண்ணலாம் கிருஷ்ணா? என்னை பலி கொடுத்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும். சிவசிவா, என்னது? என்னை பலி கொடுத்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும். சிவசிவா, அப்படி ஒரு பலியை கொடுத்து நான் நாடாள்வதை காட்டிலும் காடாண்டு விடுகிறேன் கிருஷ்ணா. எனக்கு அப்படி ஒரு நாடு வேண்டாம். இப்படி சொன்ன உடனே அரவான் பார்த்தார். மாமா, நான் ஒரு நிபந்தனையோடு தான் மாமா சொன்னேன். என்ன நிபந்தனை? அங்கத்தில் பழுதில்லாமல் உயிருடன் இருப்பேனே. ஆனால் எப்போ? அமாவாசை அன்னைக்கு. அது வரைக்கும் நான் உயிரோட இருந்தா உங்களுக்கு கலபலி ஆகிறேன்னு சொல்லியிருக்கேன். மாமா, நீங்க ஏன் அதுக்கு முன்னாடியே என்னை திதி கொடுத்துடக்கூடாது? எதை? அதுக்கு முன்னாடியே என்னை ஏன் கலபலி கொடுத்துடக்கூடாது? இந்த வார்த்தையை அவர் வாயால் வர வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்ணார்? என்னை பலி கொடுன்னு சொன்னார். இல்லைன்னா இவராவது பலிக்கு காரணகத்தாவே இவர் தான். பட்டாபிஷேகமே இவர் கையால் தான் பண்ணணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் சொல்லுவாரா அந்த வார்த்தையை? அவன் என்ன சொல்லணும், அவனா வரணும். நீயா கலபலி ஆகிறியான்னு இவர் கேட்க முடியாது. அதனால என்ன பண்ணார்? அதுக்கு முன்னாடி என்னை கலபலி கொடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லணும். அதனால வந்துட்டார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். சரி, அப்படியே ஆகட்டும். என்ன பண்ணார்? நாளைக்கு அமாவாசை. நாளைக்கு தானே அமாவாசை? நாளைக்கு தான் பிறகுது. நாளைக்கு தான் பிறகுது 6 மணிக்கு. எத்தனை மணிக்கு? 5கா 6கா? எத்தனை மணிக்கோ நாளைக்கு அமாவாசை. உண்டா இல்லையா? கரெக்டாக கதை வருது பாருங்க. நான் இன்றைக்கே உட்காந்து திதி கொடுக்க போகிறேன். யார்? பகவான் பார்த்தார். என்னது? இன்றைக்கே உட்காந்து திதி கொடுக்கிறார். யாருக்கு? அவங்க மூதாதையர்களுக்கு. இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தாங்க. நாளைக்கு தானே அமாவாசை. ஆமாம், இன்னைக்கே உட்காந்து கிருஷ்ணர் பூமியில் திதி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் எல்லா அந்தணர்களையும் வேற கொடுக்க சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆமாம் ஆமாம், கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சந்திரா, இது நியாயமே கிடையாது. வழிவகுத்து கொடுத்தவர் அவரே இப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. எதற்காக நாம போய் தடுத்து நிறுத்தலாம்? வா போகலாம், ஒரே தேரில் ஏறி போகலாம். எதுக்கு 2 தேர் அப்படின்னு சூரியனுடைய தேரில் சந்திரன் ஏறிக்கிட்டு 2 பேரும் ஒன்றா பூமிக்கு வந்தாங்க. கிருஷ்ணா திதியை நிறுத்து, கிருஷ்ணா திதியை நிறுத்துன்னாங்க. யார் நீங்க? எதுக்காக நிறுத்த சொல்றீங்க? கிருஷ்ணா, எங்களை அடையாளம் தெரியவில்லையா? ஓ, சூரியனும் சந்திரனுமா? ஆமாம் கிருஷ்ணா, நாளைக்கு தானே அமாவாசை. யார் சொன்னது? இன்னைக்கு தான் அமாவாசை. கிருஷ்ணா, நாளைக்கு தான் அமாவாசை. கிருஷ்ணா, இல்லை, இன்னைக்கு தான் அமாவாசை. அந்தணர்களே, அமாவாசைன்னா என்ன? சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சேரக்கூடிய நாள். இன்னொன்று, சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் மட்டும் இல்லை, சூரியனும் சந்திரனும் ஒரு தேர் ஏறி பூமிக்கு வரக்கூடிய திதிக்கு அமாவாசை என்று பெயர். 2 பேரும் தனித்தனியா வந்துக்கிறீங்களா? இல்ல. எந்த தேர்ல வந்துக்கிறீங்க? ஒரே தேர்ல தான் வந்திருக்கு. ஒரே தேர்ல தானே வந்துக்கிறீங்க. அப்ப இன்னைக்கு தானே அமாவாசை. அந்தணர்களே, இன்று தானே அமாவாசை. பார்த்தீர்களா? நீங்கள் கூட மாத்தி சொல்லிவிட்டீர்கள் கிருஷ்ணா என்று என் மீது கோபித்துக் கொண்டிருந்தீர்கள். பாருங்கள், நன்றாக பாருங்கள். இவர் சூரியன் தானே? ஆமா. இவர் சந்திரன் தானே? ஆமா. 2 பேரும் எதில் வந்துக்கிறாங்க? ஒரே தேர்ல வந்துக்கிறாங்க. எங்க வந்துக்கிறாங்க? பூமிக்கு வந்துக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு தானே அமாவாசை. ஆமாம் கிருஷ்ணா, இன்னைக்கு தான் அமாவாசை. என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? திதியை கொடுங்கள். உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட, என்னால நீ கெட்ட. இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்துருக்குது. 2 நாள் வருது இல்லை, அது இதில் வந்தது தான் வினயம். அதுக்கு முன்னாடி கரெக்டாக 6 மணிக்கு அமாவாசை பிறக்கும். மறுநாள் 6 மணி வரைக்கும் தான் இருந்தது. இந்த மகாபாரத யுத்தத்தின் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நாளையும் மாற்றினார், கோலையும் மாற்றினார்.
ரெண்டாம் கட்ட அமாவாசை தான். ஆமா, இதுதான் ரெண்டாம் கட்ட அமாவாசை இல்ல, பிச்சம் கொண்டு வருவது, 2 பட்டு வருவதுன்னு அர்த்தம். இன்னைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். நாளைக்கு பிறக்குது அமாவாசை, ஆனா நாளன்னைக்கு வரைக்கும் இருக்கா அமாவாசை. அதனால இங்க அதை செய்தவர் பகவான் எம்பெருமான். கலபலி என்று சொல்லக்கூடியதை, அரவான் என்று சொல்லக்கூடியவரை அழைத்து கொண்டு போய் மார்கழி மாசம் அமாவாசைக்கு முந்தைய நாள் இரவு 12 மணிக்கு காளிதேவி என்று சொல்லக்கூடிய குரு சேத்திரம், எங்க குரு சேத்திரத்தில் காளிதேவிக்கு முன்னாடி போய் நீங்க மாதிரி, அதாவது நேற்று கூட யாரோ ஒரு அம்மா கேட்டாங்க, கலபலினா என்னது, அரவானை யார் பலி கொடுக்கிறார்கள்? யாரும் பலி கொடுக்கல, யாரும் பலி கொடுக்கல. பாண்டவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக அரவான் என்று சொல்லக்கூடியவர் தன்னை தானே அறிந்து 32 லட்சணம், ஒரு ஆணுக்கு 32 லட்சணம், கண்ணு, மூக்கு, காது, வாய், உதடு, நாக்கு, பல்லு, உடம்பில் இருக்கக்கூடிய மார்பகங்கள், இருக்கக்கூடிய ஆண் உறுப்பிலிருந்து அனைத்து அங்கங்களையும் அறிந்து தன்னைத்தானே பலியிடுதல் என்பது பொருள். தன்னைத்தானே, வேற யாரும் அவரை போய் வெட்ட கிடையாது. அவரே கத்தி எடுத்து காளி தேவி முன்னாடி 32 அங்கங்களை அறிந்து காளி தேவிக்கு தன்னை தானே பலி கொடுக்கிறார். எதற்காக? தன்னுடைய தந்தைமார்கள் என்று சொல்லக்கூடிய பாண்டவர்கள் இந்த மகாபாரத யுத்தத்தில் என்ன நடக்கணும், வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்னையே நான் உங்களுக்கு பலி கொடுக்கிறேன், என் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பலி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் யானை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில மிருகங்களையும் அங்கே பலி கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து புறப்படுறாங்க. அப்போ ஒரு வரம் கேட்கிறார் அரவான் என்று சொல்லக்கூடியவர். அதில் இன்னொரு கதையும் உண்டு. அரவாணியாக பகவானே அவர்களை திருமணம் செய்து கொண்டு அன்னைக்கே கட்டி அன்னைக்கே அந்த திருமாங்கல்யத்தை எடுப்பாங்க. அதுதான் நீங்கள் எல்லாருமே இந்த விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூத்தாண்டவர் கோயில் என்று சொல்லக்கூடியதில் அன்னைக்கே தாலி கட்டிப்பாங்க, அன்னைக்கே அறுத்துருவாங்க. அரவாணிகள் என்று சொல்வாங்க. அரவாணியாக வந்திருந்தவர் அரவான் என்று சொல்லக்கூடிய கூத்தாண்டவராக இருக்கக்கூடிய பெருமான் அரவான். அரவாணியாக வந்திருந்தவர் பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் என்று சொல்லக்கூடியவர். அப்படி வந்திருந்து அன்னைக்கே தாலி திருமணம் செய்து அன்னைக்கே அந்த திருமாங்கல்யத்தை அறுத்துருவாங்க. அப்படி ஒரு வரத்தையும் அவர் வாங்கியிருந்தார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில நாள் இந்த மகாபாரத யுத்தத்தை நான் பார்க்கணும். 8 நாள் இந்த மகாபாரத யுத்தத்தை அரவான் பார்ப்பார். 8 நாள் பார்க்கிறார். அலம்பூசன் என்று சொல்லக்கூடியவன் 8வது நாள் அரவானை கொல்லுகிறார். 8 நாள் உயிரோடு தான் இருக்கிறார். அறிந்து படைத்தும் கூட அவர் இறக்கலை, இறந்து விடவில்லை. காளி தேவிக்கு தன்னை தானே தான் அறிந்து பலி கொடுக்கிறார். அப்படி பலி கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அணிவகுப்பு என்று சொல்லக்கூடியது நடக்கின்றது. என்ன நடக்கிறது? அணிவகுப்பு. அதாவது கலபலி கொடுத்தாச்சு, அதற்கு பிறகு அணிவகுப்பு என்று சொல்லக்கூடிய, அதாவது 7 அக்ரோனி சேனை என்று சொல்லக்கூடியது பாண்டவர்கள் பக்கம், 11 அக்ரோனி சேனை என்று சொல்லக்கூடியது துரியோதனன் பக்கம். இந்த பக்கம் பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சேனாதிபதியாக விராடராஜனுடைய சுவேதன் என்று சொல்லக்கூடிய விராடராஜனுடைய மகன். அந்த பக்கம் யாரே? பீஷ்மரை அந்த பக்கம் சேனாதிபதி பட்டத்தை கட்டுறாங்க. அந்த நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு நேரா பலராமர் வரார். வந்தவரை பார்த்த உடனே இங்கே ஏற்கனவே விதுரால்வார் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார். இப்படி புறப்பட்ட உடனே அந்த நேரத்தில் தான் தீர்த்த யாத்திரைக்கு போனவருக்கு இடையில இவரை என்ன பண்ணுறாங்கன்னா, பலராமரை மறித்து ஒரு பசுமாட்டை பள்ளத்துக்குள்ளே விழ வச்சு அந்த பசுமாட்டை பலராமர் தூக்குற பொழுது அந்த பசுமாடு செத்து போயிடும். அப்படி இறந்த உடனே பார்த்தார் பகவான் அந்த வழியா சொல்லுவார், அண்ணா, பசுக்களை மேய்க்கக்கூடிய நம் யாதவர்களாக இருந்து ஒரு பசுமாட்டை கொன்று விட்டீர்களே. பசுவை கொல்லுவது பாவம், சிசுவை கொல்லுவது பாவம், கர்ப்பஸ்ரீயை கொல்லுவது பாவம், அதில் முதல்ல இருப்பது பசுன்னார். ஒரு யாதவ குலத்தில் பிறந்து விட்டு இப்படி பசுவை கொல்லலாமாண்டு? பள்ளத்தில் இருந்ததுடா, நான் தூக்கி விடலான்னு தூக்கும் போது அது இறந்து போச்சுடா, நான் என்னடா பண்ணேன்? இந்த பாவத்தை துளைக்க வேண்டுமானால் நீங்கள் தீர்த்த யாத்திரைக்கு போகணும். அப்பதான் விதுரால்வார் அந்த பக்கம் கிராஸ் ஆகிறார். விதுரரே, எங்க போறீங்க? நான் தீர்த்த யாத்திரைக்கு போறேன், எங்க அண்ணாவையும் கூட கூட்டு போங்க. கிருஷ்ணா, நான் சண்டைக்கு போலான்னு. எங்க சண்டைக்கு? மருமகன் துரியோதனனுக்கு படைத்துணையாக. மருமகன் துரியோதனன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும், இருக்கணும், இருக்கணும். நீங்க பண்ண பசுவை கொன்ற பாவத்திற்கு உங்கள் மகள் சுமங்கலியாக இருக்கணுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும்.
என்னடா சொல்ற? தீர்த்த யாத்திரைக்கு போய் எல்லா கங்கையிலையும் யமுனா சரஸ்வதி கோதாவரியிலெல்லாம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மருமகன் நன்றாக இருப்பான், உங்கள் மகள் நன்றாக இருப்பாள். இல்லையானால் அந்த பாவம் உங்கள் பிள்ளைகளை வம்சா வழியாக 21 தலைமுறை பாவம் வந்து சேரும். அப்படியா? அப்படியேதான் விதிராழ்வாரே, இதான் நிஜம். ஆமாம் ஆமாம், அப்படிதான் சொன்னாங்க, அப்படிதான் சொன்னாங்க. சரி என்று என்ன பண்ணிட்டாரு, தீர்த்த யாத்திரைக்கு அவர் கூட இவரை அமுச்சு வச்சிட்டார். அம்மா மகாலட்சுமி போதும் நடிச்சது, எழுந்துரு. பசுமாடா வந்தது யாரு? மகாலட்சுமி. நீ வைகுந்தத்துக்கு போ, நான் கொஞ்ச நாள் கழித்து வந்துடுறேன். என்ன பண்ணார்? வைகுந்தத்துக்கு அந்த மகாலட்சுமியை அனுப்பி வைத்து விட்டார். அப்படி அனுப்பி வைத்து விட்ட பிறகு இங்கு முரசு கொடி என்று சொல்லக்கூடிய, முரசு கொடி குந்தம் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள், அதாவது தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று சொல்லக்கூடிய படைகள், குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, 4 விதமான படைகள். அந்த 4 விதமான படைகள் என்று சொல்லக்கூடியது அனைத்தும் அங்கே அணி வகுக்குது. அப்படி அணி வகுத்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா முதல் நாள் என்று சொல்லக்கூடிய யுத்தம் தொடங்க இருக்கின்றது. அப்படி முதல் நாள் என்று சொல்லக்கூடிய யுத்தம் தொடங்குகின்ற பொழுது முதல்ல தர்மராஜா பார்த்தார். எடுத்த உடனே போய் என்ன பண்றார்? எடுத்த உடனே போய் யுத்தத்துக்கு போகல. இப்போ பகவான் பார்த்தனுக்கு சாரதியாக இருக்கிறார். இந்த பார்த்தனுக்கு சாரதியாக இருக்கிற பொழுது பகவான் போய் தேர் ஓட்டுறார். அர்ஜுனன் பார்க்கிறார், 18 அக்ரோனி சேனை, மொத்தம் 40 லட்சம் வீரர்கள் நிற்கிறாங்க. எவ்வளவு? 40 லட்சம் பேர் அப்படியே கடல் மாதிரி நிற்கிது. இதை பார்த்த உடனே அர்ஜுன பெருமான் காண்டீபத்தை கீழே வச்சுட்டார். என்ன சொல்றார்? கிருஷ்ணா, இவ்வளவு பேரையும் கொன்றுவிட்ட பிறகுதான் எங்கள் அண்ணா தலைக்கு மணி மகுடம் வர்ணமா, எதிரில் நிற்கிறவர் இப்படிதான் வில்லை வளைத்து நானை பூட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார் இவர்களை கொல்ல வேண்டுமா? அது மட்டும் இல்லை, எதிரில் இருக்கிறவர் எல்லோரும் என்னுடைய உறவினர்கள், எல்லோரும் உறவினர்கள், இவ்வளவு பேரை கொல்லணுமான். அப்பதான் 18 அத்தியாயம் கீதை என்று சொல்லக்கூடியதை சொல்றார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எதை கொண்டு வந்தாய் எடுப்பதற்கு, எதை இங்கிருந்து எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, என்ன சொல்றார்? பழியை என் மேல போடு, பானத்தை அவர்கள் மேல போடு. நீ கொல்லணும்னு நினைக்கக்கூடியது ஆன்மாவை உன்னால கொல்ல முடியாது, இந்த உடம்பை தான் கொல்ல முடியும். அது வேறொரு உடம்புக்குள் வேறொரு ரூபத்தில் வேறொரு தாய் தந்தையரிடத்தில் மீண்டும் போய் அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது பிறந்துவிடும். ஆன்மாவுக்கு என்ன இல்லை? மரணம் எய்தாது, மரணம் எய்தாது. மரணத்தை என்னும் கலங்கிடும் விஜயா. மரணம் என்னது? மரணம் எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண முடியாது? வெல்ல முடியாது, வெல்ல முடியாது. மரணத்தை யாராவது வெல்ல முடியுமா? முடியாது. இதுவரைக்கும் வென்றது உண்டா? இல்ல. மதி சூடிய சிவபெருமான் ஒருவரால் வெல்ல முடியுமே தவிர மற்ற யாராலையும் விதியை மதியால் வெல்ல முடியாது, மதியால் வெல்ல முடியாது. இதான் நிஜம். அதனாலதான் அவர் சொல்றார் 18 அத்தியாயம். ஏன்னா இந்த நேரத்தில் டைம் இல்லாதனால அந்த அத்தியாயத்தை சொல்ல முடியல. இறைவனுடைய கருணையினாலே முதல் நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியது நடக்கின்றது. அப்படி முதல் நாள் யுத்தத்திலேயே அநியாய யுத்தம் செய்கிறார் பீஷ்மர். சுவேதன் என்று சொல்லக்கூடியவனிடத்திலையும் அதே மாதிரி அவர்கள் என்ன பண்றாங்களா? 2 பேரும் யுத்தம் செய்கிற பொழுது வில்லெடு என்று வாளும், வாளெடு என்று வில்லும் எடுத்து யுத்தம் செய்கிறார். அப்படி யுத்தம் செய்கிற பொழுது அங்க முதல் நாள் சுவேதன் என்று சொல்லக்கூடியவனையும் உத்தரன் என்று சொல்லக்கூடியவனையும் கொல்லுகிறார்கள். அப்படி கொன்றுவிட்ட காரணத்தினால் என்னது? பாண்டவர்களுக்கு முதல் நாள் தோல்வி. 2வது நாள் 3வது நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியது நடக்கின்றது. அப்படியே நடந்த உடனே 2வது நாள் 3வது நாளும் வெறும் எங்கு பார்த்தாலும் பிணமலை, உதிர ஆறு, பிணமலை குவியுது, உதிர ஆறு ஓடுது. அப்படி ஓடிய அடுத்த வினாடி சல்லியர் என்று சொல்லக்கூடியவர் தான் உத்திரனை கொல்லுகிறார். பீஷ்மர் தான் சுவேதனை கொல்லுகிறார். இறந்ததை நினைத்து அதாவது விராடராஜன் அழுகிறார், என் பிள்ளைகள் இறந்து விட்டார்களேன்னு. அப்பா, அவர்கள் வீர சொர்க்கம் அடைந்திருக்கிறார்கள் என்று பகவான் ஆறுதல் சொல்லுகிறார்.
தர்மராஜா இடத்துல பகவானும் சொல்லுகிறார், அப்பா தோல்வி என்று வருத்தப்படாதே, தோல்வி என்று வருத்தப்படாதே. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 17 நாள் என்று சொல்லக்கூடியது இருக்கின்றது. அதனாலே வருத்தப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் 3வது நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியது நடக்கின்றது. அங்க முக்கியஸ்தர்கள் யாரும் இறக்கல. 2வது நாள் 3வது நாள்ல முக்கியஸ்தர்கள் யாரும் இறக்கவில்லை. 4வது நாள் என்று சொல்லக்கூடியது நடக்கின்றது. அப்பதான் ஒரு 6 பேரை பீமசேனர் கொல்றார். யார? துரியோதனுடைய தம்பிமார்களை கொல்லுகிறார். அப்படி துரியோதனுடைய தம்பிமார்களை கொல்லுகிற பொழுது அப்ப அழ ஆரம்பிச்சா. யாரவ? காந்தாரி. என்ன சொல்லி அழறான்னு பாருங்க. நான் 100 பெத்தேன், அந்த 100ல 6 போயிடுச்சாமே, அந்த 5ல 1 கூடவா போகல? யாராவது 1 போச்சின்னு சொல்லுங்களேன். இந்த காதுல தேன் வந்து பாய்ஞ்சது மாதிரி இருக்கும். நான் 100 பெத்தேன், அதுல 6 போச்சு, 6 போச்சேன்னு அவன் அழல, 5ல 1 கூட போகலையான்னு அழறா. எவ்வளவு நல்லவ இல்லை? எவ்வளவு நல்லவ இல்லை? அதே மாதிரி 3வது நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியதன் பொழுது பகவானுடைய ஆயுதம் எடுக்க வைக்கின்றேன் என்று பீஷ்மர் ஒரு சபதம் செய்திருந்தார். அந்த சபதத்தின் காரணமாக அவர் என்ன பண்ணாரா? பகவானுடைய பெரிய யுத்தம் செய்கிறார். அதாவது எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியவங்க மேல பான மழை பொழிகிறார். அர்ஜுன பெருமான் பார்த்தார், எங்க தாத்தா 886 வயசு, இன்னமும் கிருஷ்ணா என்னமா பானம் போடுறார் அப்படின்னு என்ன பண்ணிட்டார்? அவர் போடுற பானத்தை இவர் வேடிக்கை பார்க்கிறார். இதை பார்த்து அடுத்த வினாடி பார்த்தார், கையில சக்கராயுதத்தை எடுத்துட்டு பகவான் போனார். போன அடுத்த வினாடி பார்த்தார், நான் என்ன ராவணனா, கும்பகர்ணனா, இரண்யனா, இரண்யாட்சனா, என்னை கொல்லுவதற்கு சக்கரத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறீங்களே கிருஷ்ணான்னார். அப்பதான் பச்சை வண்ணா, கார்வண்ணா, கமலக்கண்ணா, ஜனார்த்தனா என்று அவரை வணங்கினார். வலம் வந்தார். வலம் வந்த உடனே கையில் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு இவர் சொன்னார் இல்லையா, அதனால ஆயுதத்தை ஒரு நாளாவது எடுக்க வைக்கிறேன் என்று பீஷ்மர் சபதம் பண்ணியிருந்தார். அதனால கையில சக்கராயுதத்தை எடுக்க வச்சார். ஏன்னா இவர் இன்னும் 4 நாள்ல இவர் போக போறாரே என்பதற்காக அதனால பார்த்தார். கடைசியாக 5வது நாள் 6வது நாள் பிணமலை என்று சொல்லக்கூடியது குவிகிறது. 7வது நாள் 8வது நாள் பிணமழை குவிகிறது. 8வது நாள் அலம்பூசன் என்று சொல்லக்கூடியவனால அரவான் என்று சொல்லக்கூடியவர் இறந்து விடுகிறார். இறைவனுடைய கருணையினாலே 8வது நாள் அரவான் இறந்து விடுகிறார். 9வது நாள் என்று சொல்லக்கூடியது, அதாவது அப்பதான் 9 நாள் வெற்றி தோல்வி இல்லாமையே போயின்னு இருக்கே. அதனால துச்சாதனன் வந்து சொல்றான், தாத்தா நீங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு நீங்க சொன்னீங்கன்னா கர்ணன் நான் வந்துருவார் யுத்தத்துக்கு அப்படின்னார். அப்பா இன்னும் 1 நாள் பொறுத்துக்குங்க. அப்பதான் கர்ணன் வந்து சொல்றான், தோல்வியை ஒத்துக்கொண்டு பீஷ்மர் வாயில புல்லை கவ்வினார், நான் யுத்தத்துக்கு வர்றேன்றார். அவர் சொல்லிட்டார், வேண்டாம் இன்னும் 1 நாள் தான், இன்னும் ஒரே 1 நாள் தான் அப்படின்னு சொன்னார். 10வது நாள் என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அணையக்கூடிய விளக்கு பிரகாசமாய் எரியுது. அணையக்கூடிய விளக்கு பிரகாசமாய் எரியுது. அப்படி பிரகாசமாக இருக்கின்ற பொழுது அப்பதான் பார்க்கிறாங்க, இவர் சில தான தர்மங்களை செய்துவிட்டு பீஷ்மராக இருக்கக்கூடியவர் யுத்தத்துக்கு வருகிறார். அப்படி யுத்தத்துக்கு வருகின்ற பொழுது அர்ஜுன பெருமானிடத்துல இன்றைய தினத்தில் பகவான் சொல்றார், இன்னைக்கு பீஷ்மருடைய கதையை முடிக்கணும், அதனால யுத்தம் கடுமையாக இருக்கும். அப்படி மாறி மாறி யுத்தத்தை செய்கிற பொழுது 1 10 10 100 100 1000 1000 லட்ச பானம் கோடி பானமாக பறந்து விரிந்து சென்று அவர்களை தாக்குகிற பொழுது பீஷ்மரும் அணையக்கூடிய விளக்கு பிரகாசமா பானம் போடுறார். கடைசியாக பார்த்தார், அம்பை என்று சொல்லக்கூடிய சிகண்டியினுடைய வடிவத்தில் அவர் இருக்கிறார். பெண்ணா பிறந்து ஆனா மாறினவ, அவளை கொண்டு வந்து அங்க நிறுத்தி பானம் போட்டா எனக்கு மரணம் வரும்னு முதல் நாள்லயே தருமர் இடத்துல வாக்கு கொடுத்திருந்தார். அதனால அந்த சிகண்டியை கொண்டு வந்து முன்ன நிறுத்துறாங்க. இவர் கையில ஆயுதம் எடுக்கிறத விடுறார். ஏன்? பெண்ணா இருந்தாலும் யுத்தம் பண்ணிடலாம், ஆனா இருந்தாலும் யுத்தம் பண்ணிடலாம். ஆனா பெண்ணா பிறந்து ஆனா மாறினவன், அதனால பெண்ணும் கிடையாது
ஆணும் கிடையாது. அதனால அந்த சொரூபத்தில் இருக்கக்கூடியவன் முன்னாடி நான் பானம் போடக்கூடாதுன்னு பீஷ்மர் விடுகிறார். விடுத்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா சிகண்டியின் பானம் போட சொல்லி அர்ஜுன பெருமான் பின்னாடி பானம் போடுறார். அந்த சிகண்டியின் பானம் போய் பட்ட அடுத்த வினாடி அர்ஜுனனுடைய பானமாக இருக்கக்கூடியது உடம்பு முழுவதும் சல்லடையாக துளைத்து சரச சயனம் அம்பு படுக்கை அப்படின்னு சொல்லக்கூடியதுல 10வது நாள் பீஷ்மாச்சாரியார் மரண படுக்கை, அதாவது சரச சயனத்தில் படுக்கிறார். அப்படி சரச சயனத்தில் படுத்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா போர் யுத்தத்தை நிறுத்துறாங்க. எல்லாருமே பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருமே நிறுத்திட்டாங்க. நிறுத்தி அடுத்த வினாடி தாத்தா 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 என்று எல்லோரும் போய் காலில் விழுந்து அழுகிறார்கள். அழுத உடனே எல்லோரையும் ஆறுதல் படுத்தினார். ஆறுதல் படுத்தி முடிச்சு அடுத்த வினாடி பார்க்கிறார். அப்பதான் சொல்றார், அப்பா யாரும் அழ வேண்டாம், எனக்கு தலைக்கு உயரம் வேண்டும், தலைக்கு உயரம் வேண்டும் என்று கேட்ட அடுத்த வினாடி தலைக்கு உயரத்தை 2 பானம் போட்டு குறுக்கில் ஒரு பானத்தை போட்டு அர்ஜுன பெருமானாக இருக்கக்கூடியவர் தலையை தூக்கி அங்க மேல வைக்கிறார். வச்ச அடுத்த வினாடி அப்பதான் விஷ்ணு சகஸ்ர நாமம் நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தார்? விஷ்ணு சகஸ்ரநாமம். அவர்தான் பீஷ்மாச்சாரியார் தான் நமக்கு விஷ்ணு சகஸ்ர நாமத்தை அம்பு படுக்கையிலே மரணப்படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார். ரத சப்தமி, அதாவது தை மாசத்துல நமக்கு அமாவாசை கழித்து தை அமாவாசை கழித்து வருது இல்லையா, அதுல ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில் தான் யாருடைய உயிர் பிரிந்தது? இந்த பீஷ்மருடைய உயிர் என்று சொல்லக்கூடியது தந்தை சந்தனு மகாராஜா கொடுத்த வரத்தின் காரணமாக அன்றைய தினத்தில் என்ன நடந்தது? அவரா நினைத்தார், யமன் வந்து அவர் உயிரை பற்றி கொண்டு சென்றார். இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவடைந்து மீதம் இருக்கக்கூடிய கதை. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள், அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்பணம். பேர் சொல்லுங்க. நாகராஜன். உங்க பேர் சொல்லுங்க. பாரதி. அவர்கள் குடும்பத்தினர் இங்கு 201 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இல்லாமல் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்பணம். இங்கு திரௌபதி அம்மனை வாழ்த்தி இங்கு 201 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இல்லாமல் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்பணம்.